Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெத் அட் ஒர்க் ஆன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்ற எடிட்டோரியல் தாங்க. அதாவது ஒர்க் நடந்துட்டு இருக்க இடத்துல இறந்துட்டாங்க, அப்ப இண்டஸ்ட்ரி சேஃப்டி பத்தி பேசுறாங்க. The blast at pharma company Essintia's plant at Achutapuram Special Economic Zone in Ankapalli district, Andhra Pradesh is the worst industrial accident in region in recent times போட்டிருக்காங்க. அதாவது அங்க வந்து பிளாஸ்ட் அப்படின்னா வெடிக்கிறது, ஃபார்மானா மெடிசின்ஸ் தயார் பண்ற கம்பெனி, ஓகேவாங்க, மெடிசின் மருந்து தயார் பண்ற கம்பெனி எசென்ஷியாஸ் பிளான்ட் இன் அச்சுதாபுரம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் அதாவது எஸ்இஇசட் ஆந்திரப்பள்ளி, ஆந்திரால அங்கப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இது வெடிச்சிருச்சு. இந்த கம்பெனி வெடிச்சிருச்சு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான, வர்ஸ்ட்னா மோசமான, இருக்கிறதுலே மோசமான, வர்ஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்க. ஸோ நடந்த இன்சிடென்ட்ல இதுதான் மோசமானது, மோசமான இண்டஸ்ட்ரியல் accident in the region in recent times. இப்ப 17 workers have died and many have been injured. அப்ப 17 workers have died, workers plural, அதனால have died. So இது வந்து present perfect, have plus verb-ஓட third form, and many have been injured. So நிறைய பேரு அதுல காயங்கள் பட்டவங்களும் இருக்காங்க, இன்னமும் அவங்களுக்கு காயம் பட்டுட்டு தான் இருக்கும். On the same day about 10 workers suffered injuries in a fire accident at a chemical factory in the same SEZ. ஸோ அன்னைக்கேமும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டும் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில நடந்திருக்கு, அதுவும் அதே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளதான் இருந்திருக்கு. Last year on June 30, a massive explosion rocked a pharma plant at the same SEZ, leading to deaths and injuries. ஸோ போன வருஷம் ஜூன் 30 மேசிவ்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன்னாலும் வெடிப்பு தான், சரியாங்க. பர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ரெண்டுமே வெடிப்பு தாங்க, வெடிக்கிறது தான். அந்த வெடிப்புலையும் இதே எஸ்இஇசட்ல தாங்க நடந்துச்சு, இதே ஒரு மெடிக்கல் கம்பெனில தான் நடந்துச்சு. அதுலயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, காயம் ஏற்படுத்துச்சு. The Achutapuram SEZ, among the state's largest SEZ, is home to factories of more than 100 companies. இது வந்து இந்த ஸ்டேட்டோட பெரிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதுல 100 கம்பெனிஸ்க்கும் மேல அதுல ஃபேக்டரிஸ் இருக்கு. The flash of accidents revive memories of another deadly accident on May 7, 2020. 12 people died after a styrene monomer vapor leaked from a polymers unit at Ventakapuram village on the outskirts of Visakhapatnam. So இந்த ஈவென்ட்ஸோட வரிசையில நம்மளுக்கு இன்னும் ஒன்ன ஞாபகப்படுத்துது. ரிவைவ்ஸ்னா ஞாபகப்படுத்து, ரெஸ்டோர்ஸ் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். ஸோ என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, மே 7, 2020 12 பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. எதுக்கப்புறம் ஒரு ஸ்டைரின் மோனோமர் வேப்பர் வந்து ஒரு பாலிமர் யூனிட்ல இருந்து வெளியில வந்துச்சு. அந்த பாலிமர் யூனிட் இந்த வில்லேஜ்ல இருக்கு. இந்த வில்லேஜ் விசாகப்பட்டினத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. These accidents raise serious questions about the state of industrial safety in Andhra Pradesh. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன விதமான ஒரு டவுட் வருதுன்னா, ஆந்திர பிரதேஷ்ல சேஃப்டி எப்படி இருக்கு, மோர் ஸ்பெசிபிகலி இன் தி எஸ்இஇசட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல எப்படி இருக்கு. State Home Minister V. Anita had said that at Essentia, workers had tried to plug a solvent leak of the chemical or solvent had tried to plug. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரை டு பிளக்னா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சால்வெண்ட் லீக் ஆஃப் கெமிக்கல் சால்வெண்ட் பிஃபோர் த லீக் குட் பி பிளக்டு. ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி இட் ஃபெல் ஆன் அன் எலக்ட்ரிக்கல் பேனல். ஸோ ஒரு கரண்ட் இருக்கிற ஒரு போர்ட்ல விழுந்துருச்சு, லீடிங் டு எ ஃபயர் அண்ட் பிளாஸ்ட் ஷீசட். அதனால உங்களுக்கு வந்து நெருப்பு வந்து வெடிச்சிருச்சு. Meanwhile, the typical safety data sheet of MTBE that operating personnel should have been familiar with says that it is a highly flammable and its vapors can also cause skin and eye irritation. So data sheet வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆப்ரேட்டிங் பர்சனல், அதாவது யாரு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த வேப்பர் வந்து ரொம்ப தீப்பிடிக்கிற தன்மை ஜாஸ்தி இருக்கக்கூடியது. ஹைலி ஃபிளேமபிள் அப்படின்னா, ஃபிளேமபிள்னா தீப்பிடிக்கிறது, தீப்பிடிக்கிற தன்மை ஜாஸ்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் ஐ இரிட்டேஷனும் கொண்டு வரப்போகுது. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் ரிலீஸ், இட் ஸ்பெசிபிகலி காஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி serious risk of fire and explosion and lays down the use of explosion proof electrical ventilating lighting equipments. So accidents வந்து நடக்கிறதுக்கான காரணம், ஒரு ஆக்சிடென்ட் வந்தா அதுல வந்து நிறைய தீ பிடிச்சிருது, நிறைய வெடிச்சிருது. இதனால என்ன சொல்றாங்கன்னா, தீ பிடிக்காத எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போடுறது, இல்ல நல்ல ஒரு காத்தோட்ட வசதி, வென்டிலேட்டிங்னா காத்தோச வசதி, லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறது. Trade unions and activists are calling for stringent punishments to
மேனேஜ்மெண்ட். ஸோ லேக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நாட் ஸ்ட்ரிக்டா இந்த ரூல்ஸ்லாம் சொல்லாத மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வேணும். காலிங் ஃபார் அப்படின்னா ரிக்வெஸ்டிங் ஃபார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட். ஸ்ட்ரிஞ்சன்னா ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வேணும். தே ஆல்சோ கம்ப்ளைண்ட் ஆஃப் அப்சிமல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அபேசிமல் அப்படின்னா ரொம்ப தரக்குறைவான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேர் டிமாண்ட்ஸ் இஸ் ஃபார் அன் இமீடியட் அண்ட் தரோ சேஃப்டி ஆடிட் of all the units at the SEZ and elsewhere in Andhra Pradesh. So all the ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற எந்த கம்பெனிலையுமே இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சேஃப்டி ஆடிட், அதாவது இன்சுலேட்டர்ஸ் எப்படி இருக்கு, இன்சுலேட்டிங் பைப்ஸ் எப்படி இருக்கு, ஏரேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறாங்க. A key complaint is exemption from government inspection given to the SEZs and export processing zones in 2016 order that brought into force the system of ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட்லயும் சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லயும் சரி, ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. திஸ் எக்ஸம்ஷன்ஸ் வில், ஆனா அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்றது எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. பட் திஸ் எக்ஸம்ஷன்ஸ் வில் அப்பேரண்ட்லி அப்ளை டு ஹை ரிஸ்க் ஒன்ஸ் ஆல்சோ. சரியாங்க. ஸோ கீ கம்ப்ளைண்ட் வந்து என்னதுன்னா, பார்மாக்யூட்டிகல்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான கம்பெனிஸ்க்கு தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அதாவது அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன் SEZ another is exemption from the inspections given to medium risk industries. ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஆனா இன்னும் ஃபுல்லா வளர்ந்து முடிக்கல. அந்த மாதிரியான மீடியம் ரிஸ்க் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலமா நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கலாம் regarding compliance with the safety norms. Medium risk industries which can self certify, அவங்களே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறான். எதை பேஸ் பண்ணினா தேர்ட் பார்ட்டி ஆடிட்ஸை பேஸ் பண்ணி. Such government moves are intended to facilitate ease of doing business as frequent inspections by government staffs may only lead to bribes and harassments without necessarily improving safety. So இந்த மாதிரி கவர்மெண்ட் மூவ்ஸ், ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆடிட் வேணாம், சேஃப்டி ஆடிட் வேண்டாம் அப்படின்னு வைக்கிறதுனாலயோ இல்ல நீங்க செல்ஃப் சர்டிஃபை பண்ணிக்கலாம்னு வைக்கிறதெல்லாம் வந்து எதுக்காண்டினா நீங்க வந்து இந்த பிசினஸ வந்து ஈஸியா பண்ணணும் அப்படின்றதுனாலதான். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால அங்க வந்து என்னதான் நடக்குது, லஞ்சம் தான் வருது. லஞ்சமும் தேவையில்லாத பிரச்சனைகளும், ஹராஸ்மெண்ட்னா தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் நிறைய வருது. ஸோ இது வந்து சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணாது. சும்மா இன்ஸ்பெக்ஷன் போறதுனால சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. while the intent is a well worked out practice across the world, the series of accidents called for a broader probe including in SEZs in Andhra Pradesh so that any loopholes present can be fixed. ஆனா நார்மலான இன்டென்ஷன் வந்து என்னது, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா வச்சுக்குவாங்க. இது வந்து வேர்ல்டு வைடு ப்ராக்டிஸ். அதனால இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் கால்ஸ் ஃபார் ரிக்வெஸ்ட் ஃபார் எ broader investigation. ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன். ஸோ SEZ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறதும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால எந்த விதமான லூப் ஹோல்ஸ், ஓட்டைகளும் சட்ட ஓட்டைகளும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். ஃபிக்ஸ்டுனா சரி செய்தல். Swift delivery of justice by punishing non-compliance of norms and the award of punitive damages will be a deterrent against ignoring safety. ஸோ சேஃப்டியை இக்னோர் பண்ணவங்களுக்கு, ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, இன்டென்ஷனோட டேமேஜஸ் கிரியேட் பண்ணவங்களுக்கு, சேஃப்டியை இக்னோர் பண்றவங்களுக்குலாம் இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க.